ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. கத்திரிக்காயை யூஸ் பண்ணி இந்த சைட் டிஷ் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தாலே போதும், ஒரு தட்டு சாதத்தையும் நம்ம காலி பண்ணிடலாம். கத்திரிக்காயை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம வறுவல் செஞ்சு கொடுத்தோன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் 10 நிமிஷத்தில் அட்டகாசமான கத்திரிக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு கடுகு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். 1 நிமிஷம் போல் பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கணுன்னா பூண்டோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணுன்னு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயத்தை 2-3 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து வதக்கிட்டு இருந்தாலே போதும், வெங்காயம் நல்லாவே வெந்துடும். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வெந்து வந்தாலே போதும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணின 1/4 கிலோ கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். கத்திரிக்காயை ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி அளவான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நம்ம எண்ணெயில் தொடர்ந்து வதக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா கத்திரிக்காயோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிளகாத்தூளும் உப்பும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு டைம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கவர் பண்ணி நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெயிலேயே தான் இந்த கத்திரிக்காய் வேக போகுது. நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 1-2 நிமிஷம் போல் குக் பண்ணோன்னா கத்திரிக்காயில் ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் இதை நம்ம கவர் பண்ணி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் போல் குக் பண்ண போகிறோம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு, கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்குது. நம்ம ஆட் பண்ண எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இது நல்லாவே வெந்து வந்திருக்குது. இதுதான் கத்திரிக்காய் வறுவலோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. மொத்தமாக 7 நிமிஷத்தில் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வறுவலுக்கு நம்ம தேங்காயை துருவி ஆட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேங்காயை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வறுவல் இருந்தாலே போதும், குழம்பு ரசனை எதுவுமே தேவையில்லை, ஒரு தட்டு சாதமானாலும் காலியாயிடும். இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து தயிர் சாதத்துக்கு பக்காவான காம்பினேஷன். அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவலை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவும் டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.